அவர் என்ன அப்படி பேசுறாரு? பிக் பாஸ் ஐ ஃபீல் ரியலி வெரி பேட். அண்ட் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப த்ரெட்னிங்கா ஃபீல் ஆகுது. பிக் பாஸ் பிரஜன் வந்து பிஹேவ் பண்றது, காலி பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், செஞ்சிருவேன், கிளம்பு, இந்த ஆட்டிடியூட் எல்லாம் எனக்கு தெரியல. பிக் பாஸ் ஐ ரியலி ஃபீல் இன்செக்யூர். எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு. முடிச்சிருவேன், வேற மாதிரி பார்ப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், என்ன கிளம்பு, இப்படி வந்து இப்படி மூஞ்சி முன்னாடி வந்து நின்று பேசுறது ஃபீல் வெரி பேட். இங்க என்ன எனக்கு புரியல. பிக் பாஸ் ரவுடிஸை விட்டு இருக்கீங்க. நீங்க ரவுடிசம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. திஸ் இஸ் a ஷோ. நான் வந்து ஒரு ஹவுஸ்மேட்டா ஒரு விஷயத்த நார்மலா போய் கேக்குறேன். அதுக்கு அப்படியெல்லாம் வந்து பேசணும், இல்ல காலையில ஒரு எப்படியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. பிக் பாஸ் எனக்கு புரியல. நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எத்தனை 3 தடவை சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் முதல் வாரம். அப்ப எனக்கும் மாற்று கருத்து இருந்தது. என்னை சொன்ன கருத்துக்களை நான் ஏத்துக்கல. ஆனா நீங்க சொன்னீங்கன்ற ஒரு காரணத்துக்காக உள்ள போனேன். இப்ப நான் அதுதானே போய் கேட்டேன். எனக்கு புரியல. ஒரு தடவை பிராங்க் டாஸ்க் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு ஓகே வாவ் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் வர்ஸ்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது காரணமே முழுக்க நெகட்டிவ் ஒரு ஃபன் கேமை வந்து ஒரு நெகட்டிவ் கேமா கொண்டு போய் நெகட்டிவ் தாட்ஸை ப்ரீச் பண்ணாங்க. ஃபுல் மைண்டே நெகட்டிவ் ஆக்கி வச்சுருந்தாங்க. அவங்களாம் ஆப்போசிட், அவங்கள எப்படி பண்றாங்க, அவங்கள அப்படி பண்றாங்க, அவங்க தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, சொன்ன அவங்க இப்படிதான் பார்க்கணும், அவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது. அந்த ஃபன் கேமே வந்து இப்படி ஒரு ரிபல் கேமை மாற்றணுன்றது மட்டும் தான் அவங்க தாட் இருந்ததை தவிர அந்த கேமை ஃபன்னாக கொண்டு போய் முடிக்கணும், பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ. இன்னொன்று, என்னோட கருத்துக்கள் நான் சொன்னேன். ஆனால் என் கருத்துக்களை பெருசாக அதை வந்து அதை லவுடராகவே எடுத்துக்கல. அவங்க எனக்கு புரியல. ஒரு விஷயம் வந்து 24 மணி நேரம் into 7 இவ்வளவு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடுறதுக்கெல்லாம் பிரச்சனை, தொடுறதுக்கெல்லாம் சும்மா ஒரு சின்ன கடுக்குக்கு எல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் பண்றது கூட பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு சரியான தெளிவா அன்னைக்கு காலையில கோழி குக்குற கூவுச்சின்றத ஆரம்பிச்சு திருப்பியும் அதை தான் முடிப்பாங்க. ஆனா அதுல ஒரு ஒண்ணுமே இருக்காது. I really feel very bad. How a person could threat அவனை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இங்க நின்னா நில்ல, கிளம்பு போ, அப்படிலாம்